இன்று வம்படியாக விடாப்படியாக தாவேக அரசை கவிழ்த்தே தீருவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. இன்று தாவேக அரசு கவிழ்ந்தால் அவரால் தேர்தலில் வெற்றி பெற முடியுமா? ஒன்றுபட்ட அதிமுக இருந்து தாவேக என்ற ஒரு கட்சி ஒரு போர்ஸா இல்லையா என்பதே தெரியாத போதே நீங்கள் வெறும் 47 இடங்களில் வெற்றி பெற்றீர்கள். இன்னைக்கு கட்சி கற்பூரம் மாதிரி கரைஞ்சு போச்சு, எலும்பு கூட தான் இருக்கு. இன்னைக்கு ஆட்சி தாவேக ஆட்சி கவிழ்ந்துச்சுன்னா எப்படி சார் நீங்க தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவீர்கள்? எப்படி வெற்றி பெற முடியும்? இன்னைக்கு ஒரு இளைஞர்களின் ஆதரவு இல்லாத கட்சி வெற்றியை பெற முடியாது என்ற நிலைக்கு இன்றைக்கு தமிழக அரசியல் ஆளாகி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது 72 வயதான திரு எடப்பாடி பழனிசாமியால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி வழிநடத்த முடியும்? இந்த கேள்வியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எழுப்ப வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். திமுக இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எல்லாம் தப்பே பண்ணது இல்லையாங்க. உங்களோட ஜென்ம எதிரி உங்களை ஒழிக்கணுன்றதுக்காக உருவான அதிமுக ஆட்சிக்கு ஆதரவு தரேன்ட்டு போறீங்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? 108 சீட்டு ஒரு கட்சி வாங்கி இருக்கு. அந்த கட்சி எதிர்கட்சி வரிசையில உட்கார வச்சுக்கிட்டு எதிரிகள் இருவரும் கைகோர்க்க வேண்டும் என்று சொன்னால் 1,72,00,000 வாக்காளர்களை நீங்கள் இழிவுபடுத்துவதாகாதா? ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, குறை இருக்குங்க. நான் அந்த குறைகளை சுட்டி காட்டிட்டு தான் இருக்கேன். குறைய சொல்லுங்க. இன்னொன்னு, தமிழக மக்களுக்காக தானே ஆட்சி பண்றாங்க. சொல்லி கொடுங்க சார், அவங்களுக்கு தெரியாது. சொல்லி கொடுங்க, இது தப்பு அது தப்புன்னு. ஒரு 6 மாசம் கழிச்சு நீங்க இப்போது விமர்சனத்தை செய்யுங்க. ஆனா கவிழணும்னு ஏங்க சொல்லிட்டு இருக்கீங்க? மீண்டும் ஒரு பொது தேர்தலை நடத்தி தமிழக மக்களின் மீது கடுமையான வரிச்சுமையை ஏற்படுத்துவதற்கும் இந்திய மக்களின் வரிப்பணத்தை செலவு செய்வதற்கும் நீங்கள் வழிவகுக்கிறீர்களா? இன்னொன்னு, எந்த நம்பிக்கையில நீங்க திருப்பி இந்த ஆட்சிக்கு தேர்தல் வரணும்னு சொல்றீங்களா? ஜெயிக்க முடியுமா? மக்கள் அவ்வளவு பேரும் தாவேக பின்னால் நிற்கிறார்கள். அந்த எல்லாரும் நீங்க தான் அந்த ஆட்சி கவர்னு நினைக்கிறீங்க. மக்கள் சரி புதுசுங்க, நானும் பல பேர்ட்ட பேசுறேன், எப்படி எனக்கு ஆட்சின்னு கேட்டா இல்லங்க பரவாயில்லங்கன்றாங்க. இல்லங்க தப்புலாம் நடக்குதுன்னு கேட்டா இல்ல கத்துக்கிறாங்க புதுசுங்க என்கிறார்கள். அப்படி இந்த ஆட்சியை உடனடியாக கவிழ்க்க வேண்டும் என்று உங்களுக்கு ஏன் இந்த அதிகார வெறி என்று கேட்கிறேன்.